ஓபிஎஸ் தலைமையில் புதிய கூட்டணி உருவாகப் போவதாக தகவல்கள் ஒன்றை வெளியாகி மிக பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி 40 தொகுதிகளில் 40லும் அதிமுகவின் வேட்பாளர்கள் தான் போட்டியிடுவார்கள் என்றும், சிறிய கட்சிகள் கூட்டணிக்கு வர தயாராக இல்லை என்ற காரணத்தினால் தற்பொழுது 40 தொகுதிகளிலும் ஓபிஎஸ் அவர்களுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி அவர்களை களத்தில் இறங்கப் போவதாக தகவல் ஒன்றை வெளியாகியிருந்தது. ஆனால் இடைத்தேர்தலிலேயே எடப்பாடி பழனிசாமியின் வேட்பாளர் மிகப்பெரிய அளவில் தோல்வியடைந்ததும், தலைமை சரியாக இல்லாத காரணத்தினாலும், திட்டமிடுதல் சரியாக இல்லாத காரணத்தினாலும் மிகப்பெரிய வரலாற்று காணாத தோல்வியடைந்தது. அதே நிலைமை நாடாளுமன்ற தேர்தலில் வர விடமாட்டேன் என்று ஓபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளார். கிட்டத்தட்ட புதிய கூட்டணியாக தேமுதிக, பாமக உடன் பேசி வருவதாகவும், மேலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீட்டெடுக்கும் நோக்கத்துடன் இந்த கூட்டணி அமையும் என்றும் தற்பொழுது ஓபிஎஸ் அவர்களின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளார். தஞ்சையில் நடைபெற்ற கூட்டத்தில் ஓபிஎஸ் அவர்கள் இவ்வாறு பேசியிருக்கிறார். நிச்சயமாக நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக அதிமுகவை மீட்டெடுப்போம், இல்லை என்றால் தனித்து நாங்கள் கூட்டணி அமைத்து தேர்தலில் போட்டியிடுவோம் என்றும் ஓபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளார். அதிமுகவின் தொண்டர்கள் அனைவரும் தற்பொழுது எங்களுக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறார்கள் என்றும், நிர்வாகிகள் மட்டும்தான் பணத்தை பெற்றுக்கொண்டு துரோகிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருகிறார்கள். பணம் காலியாகும் பொழுது நிச்சயமாக நிர்வாகிகள் அனைவரும் அந்தர்பல்ட்டி அடிப்பார்கள். அப்பொழுது எங்களுடன் ஆதரவு தெரிவித்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றும் தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளார். இதே நிலைமை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் வரும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தற்பொழுது தஞ்சையில் நடைபெற்ற கூட்டத்தில் ஓபிஎஸ் அவர்கள் பேசியது மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. பார்க்கலாம், ஓபிஎஸ் அவர்கள் நினைத்தபடி பாமக, தேமுதிக போன்ற இரு மிகப்பெரிய கட்சிகள் ஓபிஎஸ்க்கு பக்கபலமாக அமையுமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.